अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक़्तमिल तंज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा वख़लक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा वयुस्लिह लकुम अमालकुम वयग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्म सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே இருக்கின்றோம். அந்த இஸ்லாத்தினுடைய பரிபூர்ண பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் ஒரு உண்மையான முஸ்லீமாக இஸ்லாத்தை கற்று தெரிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் முஸ்லீம் என்ற பெயரை கொண்டு மாத்திரம் நமக்கு எதுவுமே கிடைத்து விடாது. உலகில் உள்ள மற்ற சமுதாயத்திற்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டக்கூடிய சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியிருக்கின்றார். ஆனால் நாம் சரியாக மார்க்கத்தை புரிந்து கொள்ளாததினால் நாமே பல வெட்கி தலைகுனியக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். இன்று உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது என்றால் உலகையே அழிவின்பால் இட்டு செல்லக்கூடிய, உலகிற்கு போர் செய்யக்கூடிய, போரை தோண்டிவிடக்கூடிய, அவர்களுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடிய, மனித குலத்திற்கே ஒரு அவமானமானவர்களுக்கெல்லாம் நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று மனிதர்களிலேயே ஆக கேடுகட்ட நபர்கள் பரிந்துரைக்கக்கூடிய காலத்தில் இருக்கின்றோம். இப்போ கவனிக்க வேண்டிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கேடான மனுஷனுக்கு கேடு சிபாரிசு செய்கிறது, ஒரு இழிவானவனுக்கு ஒரு இழிவு சிபாரிசு செய்கிறது நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று. அப்பேற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நாம் பொறுப்புணர்ந்து பல செய்திகளோடு மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். இஸ்லாம் அழகான முறையில் தலைமைத்துவத்தையும் தார்மீக பொறுப்பையும் அழகான முறையில் நமக்கு பாடமாக நடத்துகிறது. குர்ஆனாகட்டும் அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலாகட்டும் அல்லது அவருடைய வாழ்க்கையாகட்டும், இவையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ளாததினால் எந்த சூழ்நிலையிலே மக்களுக்கு இஸ்லாத்தை எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தெரியாமல் தடுமாறக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றோம். ஒரு சின்ன சம்பவம், ஒரு திங்கட்கிழமை நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் உரைக்கல் சொல்கிறேன். அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊரில் அவர்கள் ஊருக்கு வெளியே இருக்க ஒரு முந்திரி தோட்டத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்
வேகமாக உங்களை காணும்படி அனுப்பியிருக்கின்றான். இந்த மக்களுக்கு நீங்கள் சரி சொன்னால், நீங்கள் கட்டளையிட்டால் இந்த ஊரை, இந்த தாயிபினுடைய இடது மற்றும் வலதுபுறம் உள்ள 2 மலையையும் ஒன்று சேர்த்து இந்த ஊரையே அழித்து விடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். என்னுடன் மலக்குல் ஜிபால், மலைகளுக்கெல்லாம் பொறுப்பாளியான வானவர் வந்திருக்கிறார். நீங்கள் சரி என்றால் இவர்கள் அழித்து விடுவார்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அழகாக சொன்னார் ஒரு பதில். இவர்கள் அழித்து விட வேண்டாம், இவர்கள் அழித்து விட வேண்டாம். ஒருவேளை நான் சொன்னது இவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அல்லது இவர்கள் புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லாமல் இருந்து விட்டேனோ என்று நான் நினைக்கின்றேன். ஆகையால் இந்த மக்களை ஒன்றும் செய்துவிட வேண்டாம். இவர்களை விட்டு வைத்தால் இவருடைய சந்ததிகள் நாளை இஸ்லாத்தை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இவர்களை மன்னித்து விடுவோம் என்று கூறினார்கள். அப்போ நடந்த சம்பவத்துக்கு தான் பாதிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்கொள்கிறார்கள். தலைமையத்தினுடைய மிக முக்கிய பண்பு தார்மீக பொறுப்பேற்றல். நான் சொல்லலைங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை விடவா ஒரு முறை அழகான மனிதர் இஸ்லாத்தை சொல்லிட முடியும்? இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நான் சரியாக அந்த மக்களிடம் செய்தியை கொண்டு சேர்க்கவில்லை என்று தான் எண்ணுகின்றேன், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கூறுகின்றார்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். இன்றைக்கி அல்லாஹ் அதை எப்படி ஆக்கிட்டான் தெரியுமா? அவருடைய வாக்கை அல்லாஹ் அப்படியே நடைமுறைப்படுத்தி மீகாத் எல்லைகளில் சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு மாகாணங்களில் வரக்கூடியவர்களுக்கு இஹ்ராம் அணியக்கூடிய ஓர் எல்கையாக அந்த தாயிப் நகரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வின் தூதர் மூலமாக அங்கீகரித்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் தலைமை பண்பினுடைய மிக முக்கியமான விஷயம். இதில் பொறுமையின் விஷயம், பொறுமைக்கு சொல்லுவாங்க இது உதாரணத்தை. பொறுமை என்பதை விட அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கும் பொழுது, ஒரு முறை மதீனா அமைதியாக இருக்கக்கூடிய நள்ளிரவு நேரம் குதிரையினுடைய குளம்பு சத்தம், காலடி சத்தம் கேட்கிறது. மக்கள் அந்த அமைதியிலே யாரோ வருகிறார்கள் என்று பதட்டத்தில் எழுந்து நிற்கின்றார்கள். இருட்டில் இருந்து வெளிப்படுகிறது யாரென்றால் அல்லாஹ்வின் தூதர் தான் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை இந்த நள்ளிரவில் எங்கே சென்று விட்டு வருகிறீர்கள்? எனக்கு சிறிய ஒரு மனக்குழப்பமாக இருந்தது, எதிரிகள் தாக்கி விடுவாரோ என்று. நான் அதனால் மதீனாவின் எல்லை வரை சென்று பார்த்துவிட்டு வருகின்றேன். அங்கு யாரும் இல்லை, நீங்கள் எல்லாம் அமைதியாக ஓய்விடுங்கள். நான் இவர் தலைவரா, அல்லது இன்று மக்களை பரிதவிக்க விட்டு மக்களை உயிர் வாங்கி மக்களுடைய கஷ்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை வம்பாக்கி அதில் தன்னுடைய கட்சியையும் வயரையும் வாழ்க்கை வசதியும் வளைத்துக் கொள்கிறார்களே, இந்த தற்கூரிகள் தலைவரா? எது தலைமை பண்பு? எது தலைமை பண்பு? இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? தங்களுடைய அயோக்கியத்தனங்களை எல்லாம் மறைப்பதற்கு அல்லது தவறாக சேமித்து வைத்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இவர்கள் சமுதாயத்தில் பிரதிநிதிகளுடைய அவதாரம் எடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள். செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள். அவர்கள் மிக நேர்த்தியான வியாபாரி, அதிக லாபம் ஈட்டி செல்வ செழிப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் வகி இறங்கிய பின் அவர்களுக்கு வறுமை வாடுகிறது. வறுமையில் அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய எல்லா மனைவிமார்களும் குடும்பங்களும் வறுமையில் வாழ்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி, எங்கள் வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரியவில்லை, அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி விளைஞ்சிக்கிறோம்னா, யாராவது கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சமைத்துண்பதற்கான உணவுப் பொருட்கள் வீட்டில் இல்லை. வீட்டில் பொருள் இருந்தால் தானே சமைக்க முடியும், இல்லைன்னா ஏதாவது எங்கிருந்தாவது வந்தால்தான் அவங்க உணவருந்த முடியும். அந்த சூழ்நிலையில் இருந்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு சொல்கிறாங்க, நான் என்கிட்ட ஒரே ஒரு திருகம் இருந்தாலும் சரி, மரணம் நெருங்கும் வேளையில் அது என்னுடையதாக இருப்பதை நான் வெறுக்கிறேன், ஒரே ஒரு திருகம் இருந்தாலும் மக்களுக்காக கொடுப்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். இன்றைக்குள்ள தலைவர்கள் நிலைமை என்ன? இன்றைக்குள்ள தலைவர்கள் நிலைமை என்ன? இருக்கிறதுல யார் மிகப்பெரிய அயோக்கியத்தம் பண்ணுதானோ அவனுக்கு தான் மிகப்பெரிய தலைவன் என்ற பட்டம் கிடைக்கிறது. அதனால் ஆரம்பத்தில் நான் சொன்னேன்னா, உலகளாவிய குற்றவாளிகளுக்கெல்லாம், உலகத்தினுடைய மாமன்றத்திலே தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கெல்லாம்
நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சங்கலாய்க்கக்கூடிய அற்ப பதர்கள் வாழக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தலைமை பண்புகளை நாம் எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தானே இருந்தாங்க. அவர்களுக்கு என்ன வந்தாலும் முதலில் மக்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்க சொல்வார்கள். தனக்கென்று எதையும் எடுத்து வைத்துக் கொண்டதில்லை. இறுதி வரை அல்லாஹ்வின் தூதர் மரண வேளையில் அவருடைய மனைவிமார்கள் வீட்டிலே எந்த பொருளாதாரம் சேர்த்து வைக்கல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் மட்டும் ஒரே ஒரு பாத்திரத்தில் சலிக்காத கோதுமை பொடி இருந்தது. கோதுமை மாவு, சலிக்கப்படாத கோதுமை மாவு. இதை தவிர அல்லாஹ்வின் தூதர் மரண நேரத்தில் யார் வீட்டிலும் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உன்னத தலைவராக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் 10 வருடம் மதீனா வாழ்க்கையில் சிறியதும் பெரியதுமாக 65 போர்கள் நடந்தது. அதில் 30 போர்களில் அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக பங்கு பெற்றார்கள். இப்போ உள்ள கமாண்டர்கள் மாதிரி ஏசுருமிலிருந்து வந்து அவங்களுக்கு கட்டளை சொல்லக்கூடியவராக இல்லை, தானே முன்னின்று போர் களத்திற்கு சென்று வாழேந்தி போர் செய்த அந்த சமுதாயத்தை காத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட உன்னதமானவர்கள். இன்னைக்கு அப்பேற்பட்ட தலைமை எங்கே இருக்கிறது? அப்பேற்பட்ட நற்பண்பு மிக்கவர் எங்கே இருக்கிறார்கள்? இன்னைக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களெல்லாம் பொறுப்பில் அமைத்து போடுவார்கள். அப்படி ஒரு காலம் வந்தால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள், நாம் மறுமையை நெருங்கி விட்டோம் என்று கூறினார்கள். அந்த காலத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ தான் நாம் அதிகமாக மார்க்கத்தை தெரிந்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ரொம்ப நாம் நினைக்கிறோம் ஒன்றுமே இல்லை, நம்ம சுகமாக இருக்கிறோம் இல்லை. நம்மை சுற்றி ஆபத்துக்கள், ஈமான்களுக்கு ஆபத்துக்கள், பொருளாதாரத்திற்கு ஆபத்துக்கள், உரிமைக்கு ஆபத்துக்கள், நமக்கு எந்த நேரமும் யார் மூலமும் எதுவும் கொண்டு தாக்கப்படலாம் என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குழந்தைத்தனமாக நாமெல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியே நாம் அல்லாஹ்விடத்தில் சென்று விடலாம் என்று எனக்கு நிச்சயமாக நடக்காது. அன்புக்குரியவர்களே, கடுமையான கேள்விகளும் விசாரணைகளும் இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியவர்கள், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் மற்றவர்களை போல வாழ்ந்தால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஆயிடும். இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு? இன்றைக்கி முஸ்லீம்களுடைய முதல் விஷயம் தொழுகை. நம்மகிட்ட தொழுகை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தொழக்கூடிய மக்களும் சரியவர தொழுறதில்லை. தொழுகை இல்லாத மிக பெருங்கொண்ட கூட்டம் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எங்கள் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன்பா தொழலைன்னாட்டா அவங்கள்ட்ட பதில் இல்லை, சைலண்டாக இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? யார் சமுதாயத்தில் உழைக்க வேண்டுமோ அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உழைக்கலை. எல்லோரும் தங்களுக்காக உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது தங்களுக்காக சொன்னால் மறுமைக்காக இல்லை, இந்த உலகத்தின் பொருளாதாரத்திற்காக உழைக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. நம்மில் எத்தனை பேர் எத்தனை மணி துளிகளை நமது பொருளாதாரத்தில் எத்தனை சதமானத்தை அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திச்சு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு அல்லாஹ்வோட மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆட்களே இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் வந்து நான் மார்க்கப்படி செய்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் நினைக்கிறாங்க. உடம்பெல்லாம் அழுக்கும் புழுதியுமா இருக்குது, ஆனால் நான் ஆசைப்படுவேன், நான் ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்கேன்னு எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கு எந்த விதமான முஸ்தீப்பும் முனைப்பும் இல்லாமல் மக்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருமே தன்னை ஒரு தாயிகளாக அழைப்பாளர்களாக முன்னிலைப்படுத்துவதற்காக முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார் ஒழிய போதுமான உழைப்பு இல்லை. ஆனால் பாமர மக்களோ இஸ்லாத்தினுடைய அடிச்சுவடு கூட தெரியாத மக்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு இப்னு ஜஹீல் சொல்கின்றான், இவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்தார்கள். நான் தடுத்து விட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வின் மார்க்கத்தை தடுத்து விட்டு அவன் அல்லாஹ்வை புகழ்கின்றான் என்று சொன்னார். இவனை விட ஒரு ஜஹில் யாருமே இல்லை. எவ்வளோ கொடுமையான விஷயம்! அவன் தடுத்ததை விட அவன் போட்டான் தெரியுமா அந்த செய்தி, அது கடுமையான ஒரு வேதனை உண்டு பண்ணுது. அப்போ அவனுக்கு என்ன இஸ்லாம்னால என்னன்னு தெரியலை, இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியலை. ஆகையால் இப்படித்தான் நமது சமுதாயம் இருக்கிறது. ஆகையால் இந்த நல்ல தருணங்களிலே நாம் இஸ்லாத்தை கொஞ்சம் அறிந்து நடைமுறைப்படுத்தி மக்களிடத்திலே மார்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கின்றோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழகான முறையில் அவங்க நடந்திருக்கிறாங்க.
சுமாமா என்ற ஒரு மனிதர் யமாமா என்ற பகுதியில் இருந்து வந்து அல்லாஹ்வின் தூதரை கொல்லுவதற்காக மதீனா பள்ளியில் நுழைந்த பொழுது அவர் கையங்களவுமாக பிடிக்கப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஒன்றுமே சொல்லலை, அவரை கட்டி வச்சிருக்கப்பா, இங்கே இருக்கட்டும், நம்ம கண்காணிப்பில் இருக்கட்டும் என்று அவரை பள்ளியின் உள்ளேயே கட்டி வைக்கின்றார்கள். கட்டி வைத்து விட்டு அந்த நபித்தோர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, அவருக்கு நம்மளை பார்த்து எந்த விதமான பயம் ஏற்படக்கூடாது, அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான அவகாசம் கொடுங்க, பசித்தால் உணவு கொடுங்க, தாகித்தால் அவருக்கு அருந்துவதற்கு நீர் கொடுங்கள், ஆனால் அவர் விலங்கிட்டவராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. 3 நாள் அந்த மனிதர் பள்ளியிலே இருக்கப்படுகிறார். அவருடைய சுய தேவைகளுக்கு அவுத்து விடப்படுறாரு, பின்னால் மறுபடியும் கொண்டு கட்டப்படுறாரு. எல்லோரும் உணவு அருந்தும் போது அவங்களுக்கு அதே மாதிரி உணவு கொடுக்கப்படுகிறது, குடிப்பதற்கு கொடுக்கப்படுகிறது. 3 நாள் கழித்து அவருடைய விலங்குகளை அவிழ்த்து விடுமாறு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவிழ்த்து விட்டோன்னா அந்த மனிதர் நேரடியாக வந்து பள்ளினா இவ்வளோதான் மொத்தமாக இடம் இருக்கும், அதுக்குள்ளே வந்து அல்லாஹ்வின் தூதர் முன்னால் மண்டிட்டு முன்கால மடித்து உட்கார்ந்துருக்கிறாரு. சொல்லு சும்மாவே, உங்கள் நிலைமை என்ன, இப்போ இங்கே என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னார், 3 நாட்களுக்கு முன்னால் உங்களை கொல்ல வேண்டும் என்று நான் விஷம் துவைத்து கத்தியுடன் வந்தது உண்மை, ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை விட்டு விடலாம் அல்லது தண்டிக்கலாம், இரண்டுக்கும் உங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு. ஆனால் நான் இங்கு வரும்பொழுது உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்புக்குரிய முகமாக உங்கள் முகம்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் அனைவரின் முகத்தை விட மிகவும் விருப்பத்துக்குரிய முகமாக உங்கள் முகம்தான் இருக்கிறது. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் என்றார். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அதுதான் உனக்கு இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி தரக்கூடியது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், போய் கிணற்றடியில் போய் நீ குளித்து விட்டு வாண்டார். அவர் கூட யாருமே போகல, போனால் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் நடிச்சுட்டு ஓடி இருக்கலாம், யாரும் போக வேண்டாம், அவர் போயிட்டு வரோம். நாங்கள் அவர் தன்னந்தனியாக சென்றார், கிணத்தில் நீரை அள்ளி தலையில் ஊற்றினார். அந்த நீர் சொட்ட சொட்ட அல்லாஹ்வின் தூதர் முன்னாலே வந்து அமர்ந்து கூறுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பினால், தலைமை பண்பினால், தார்மீக பொறுப்பினால் வந்ததுதான் இந்த இஸ்லாம். இந்த தற்குறிகள் அவமானப்பட்டவர்களை போல் நினைப்பது போல இஸ்லாம் வரவில்லை இந்த பூமிக்கு. அல்லாஹ்வின் தூதருடைய அழகிய பண்பு, அந்த தலைமை அவர் நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானால் செய்திருக்கலாம். ஆனால் அவருடைய அரவணைப்பும் நீதியும் நேர்மையும் ஒரு கொடூரமான மனிதனை ஒரு பண்பாளனாக மாற்றியிருக்கிறது 3 தினங்களில். 3 தினங்களில் இன்றைக்கி நமக்கு பல நாளாக இஸ்லாத்தில் இருக்கோம், நமக்குள்ளெல்லாம் ஏன் மாற்றம் வரல? நம்ம சைடு லேசாக உரசி பார்க்கணும்ல. எவ்வளோ காலம் நீங்கள் இருக்க வயசெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் 15 வயசாக நம்ம டிஸ்கவுண்ட் கழிச்சு விட்ருவோம். 15 வயசுக்கு மேலே 40 வயசு இருக்கும், 25 வருஷம், 45 இருக்கவங்களுக்கு 30 வருஷம், அப்படி எண்ணிக்கிட்டே போக. நாம் இந்த காலகட்டங்களில் அந்த 15 வயசுக்கு முன்னால் உள்ள காலத்தை தவிர இந்த பக்கம் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டோம், எந்த அளவுக்கு பின்பற்றினோம்? அல்லாஹ்வின் தூதருடைய இந்த பாடங்கள் நம் முன்னால் இல்லையா? அவர்களுக்கு இறங்கி அழகான வேத வசனங்கள் இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய பண்புகள் நமக்கு தெரிவிக்கப்படவில்லையா? அப்போ நமக்கு நல்லா விளங்கிக்கணுங்க, நாம் இந்த உலகத்தை நேசிக்கின்ற ஒழிய மறுமையை நேசிக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான், யாருக்கு அல்லாஹ்வின் தூதர் வந்து முன்மாதிரி, லிமன் கான யர்ஜுல்லாஹ வ யௌமில் ஆஹிரி, யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. நமக்கு முன்மாதிரி கண்ணுக்கு படவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை, பின்பற்றவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தினுடைய தவப்புதல்வர்களாக மறுமையை மறந்தவர்களாக இருக்கின்ற அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி நாம் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த துர்ப்பாக்கிய நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்திருக்கின்றான். அதை சரியான முறையில் பயன்படுத்தி இம்மையையும் மறுமையையும் நமதாக்கி கொண்டு மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இடத்திலே அந்த நேரத்திலே நல்ல அந்தஸ்துள்ள மக்களில், அல்லாஹ்வின் அருளுக்குரிய மக்களில் உள்ளவராக நம்மையும் நாம் ஆக்கிக்கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையிலேயே மார்க்கத்தை அறிந்து நாமும் அதை கடைப்பிடித்து நமது குடும்பத்திற்கு ஏவி சமுதாயத்திற்கும் அதை சொன்னோம் என்று சொன்னால் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்களாக இந்த பூமியிலே வாழ்வதற்கான அருமையான வாய்ப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் அதை விட்டுவிட்டு இந்த பூமியில் குழப்பங்களையும் கூச்சல்களையும் பொறுப்பற்ற தன்மையையும் கண்டும் காணாதது போல் நாம் செய்யணும் அவசியம் இல்லை. அதை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் நாம் குற்றவாளி தான். நான் என்னையும் என் குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்து கொள்வேன் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய திட்டம் மிக தோல்விகரமான திட்டம். அல்லாஹ்விடத்தில் நாம் போடுகின்ற எந்த திட்டமும் பலிக்காது, எந்த திட்டமுமே பலிக்காது. அல்லாஹ்வுக்காக யார் இந்த பூமியிலே வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுக்காக யார் வாழ்ந்து அவருடைய மரண தருவாயிலே சுப செய்தியை பெற்றவர்களாக ரூகை வெளியிட்டிருந்தார்களோ அவர்களுடைய திட்டங்கள் தான் வெற்றிகரமான திட்டம், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இதை நாம் உணரவில்லை என்று சொன்னால் மாபெரும் நஷ்டத்தை அடைந்து விடுவோம். ஆனால் இறுதி நேரத்திலே அதையெல்லாம் தெரிந்து நமக்கு துர்பாக்கியமான நிலை ஏற்பட்டால் அல்லாஹ் காக்க வேண்டும், அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. நாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்டாலும் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் இந்த பூமியிலே போதுமான அளவு நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு நீண்ட வருடங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வணக்கிடுங்க, அவன் எந்த நியத்தில் வாழ்கிறாங்க தான் அவசியம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் ஊரினுடைய வெளிப்புறத்தில் இருந்து மதீனாவுக்குள் குதிரையில் நுழைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர், அவரும் குதிரையில் வருகிறார். அவர் அல்லாஹ்வின் தூதரை தான் தேடி வருகின்றார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் யார் என்பது அவருக்கு தெரியாது. அவர் முஸ்லீம்லாம் இல்லை, மாறாறு எழுத்தாக்களை இவங்களெல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே மறித்து நின்று அவர் கேட்குறார், இங்கே இருக்கிறதுல முகம்மது யாருன்னு கேட்டார். இங்கே இருக்கிறதுல முகம்மது யாருன்னு கேட்குறார். அப்போ நபித்தோழர்களுக்கெல்லாம் எப்படி கோபம் வருது, சஹாபாக்களுக்கெல்லாம். அல்லாஹ்வின் தூதரை பெயர் சொல்லி அழைக்கிறான், எல்லாரும் முகமும் மாறிச்சு. அந்த மனிதர் நன்றாக கவனிக்கின்றார். ஒரே ஒரு முகம் மாறாமல் புன்முறுவலோடு இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் முகமது நினைக்கிறேனார். சுபஹானல்லாஹ், தலைமை பண்பு. தன்னை பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவமானமாக கருதாமல் யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர்கள். ஆனால் நபித்தோழர்கள் அதை அவங்களுடைய முறைப்படி செய்கிறாங்க. இது மரியாதை கம்மியாச்சுன்னு கோவப்படுறாங்க. இந்த மாற்றத்தை வைத்து அவர் சொல்றாரு, நீங்கள் தான் முகமதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னோட தீர்மானம் சரியாக இருந்தால் நீங்கள் தான் முகமது என்றார். அல்லாஹ் வந்து சொன்னார், ஆம், நான் தான் முகமது, நான் உங்களை காணத்தான் வந்தேன். அப்படியா, என்ன செய்தி? நீங்கள் ஏதோ புதியதான ஒரு மார்க்கத்தை ஒன்றை சொல்கின்றீர்களாமே, முன்னோர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக. அது என்ன, எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் அதிகார தோரணையில் குதிரையில் இருந்துக்கிட்டே கேட்குறாரு. அல்லாஹ் சிறுத்தி சொன்னாங்கன்னா, நான் ஒன்றும் பெருசாக அவனு சொல்லலப்பா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை. இந்த செய்தியை உங்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு அல்லாஹ் என்னை தூதராக, அவனுடைய தூதராக தேர்ந்தெடுத்து அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற செய்தி சொல்வதற்கு அனுப்பியிருக்கின்றான். இதைத்தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப இவ்வளோதான் மொத்தத்திலே நசியத்து. அவர் சொல்கிறாரு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உங்களை பற்றி தவறாக கேள்விப்பட்டு இதைத்தான் சொல்கின்றீர்களா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான்ப்பா இஸ்லாம், இதுதான் இஸ்லாம், வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். இது அழகான கொள்கை, நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கலிமா சொல்லுங்கள். குதிரையில் இருந்துக்கிட்டே கலிமா சொல்கிறார். கலிமா சொல்லிட்டு அந்த மனிதரை செய்தார், நான் இந்த செய்தியை போய் என்னுடைய என்னுடைய சமுதாயத்திற்கு சொல்ல போகிறேன். எனக்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லி எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர போகிறேன். ஏன்னால் இவ்வளோ நல்ல விஷயம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சந்தோஷத்தில் குதிரையை சுண்டி திருப்பும் பொழுது குதிரையிலிருந்து இடறி கீழே விழுகிறார். அருகில் இருந்த பாறையிலே தலையிடித்து மயக்கமுற்று கிடக்கிறார். கலிமா சொன்ன ஒரு சில நிமிடங்களில் நடக்கக்கூடிய விஷயம். சஹாபாக்கள் இறங்கி அவரை தூக்கு பார்க்குறாங்க, மூக்கில் கை வைக்கிறாங்க, மூச்சில்லை, தூக்குறாங்க, தலை தொங்குது. இப்போ நம்ம முன்னால் யாராவது ஒரு ஆள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து அந்த முஸ்லீம் மறுத்தாயிட்டா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. நீங்கள் யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? இதோ இவர் சொர்க்கவாசி தான்.
ஏன்னா அவருடைய கணக்கில் எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு நன்மை மாத்திரமே மிஞ்சி இருக்கிறது. அவர் இறுதியாக கூறிய வார்த்தை, இஸ்லாத்தை நான் என் சமுதாயத்திடம் சொல்ல போகின்றேன். இது முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான சொல் அவர் நாவிலிருந்து வெளிப்பட்டது. அதற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு சொல்கிறான் என்று சொன்னால், நம்மளுடைய நிலைமை என்ன? நம்மளோட குடும்பத்துக்குள்ள சொர்க்கத்தை இஸ்லாத்தை சொல்லிட்டோமா? நம்ம குடும்பத்துக்கு ரத்த உறவு, நான் சொல்றது சம்பந்த வழியில் ரெண்டாவது பட்சம். சம்பந்த வழியில் நமக்கு பகைக்கே நேரம் இல்லை. சம்பந்தம் பண்ணுறோமா இல்லை பகைக்கான போர் மூட்டலான்னு இருக்குது, அப்படித்தான் இருக்குது. அதை விட்டுருவோம். உடன் பிறந்த நம்மளோட ரத்த சொந்தங்கள், நம்மளோட தாய் தகப்பனுடன் பிறந்தவர்கள், இவங்களுக்குள்ள நாம் இஸ்லாத்தை முழுமையாக கொண்டு சேர்த்து விட்டோமா? அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இல்லை, ஒரு முறையாக அவர்களை அமர வைத்து இதுதான் இஸ்லாம், இதை ஏற்றுக்கொண்ட நிலையில் மரணித்தால் தான் சொர்க்கம், இல்லை என்றால் நாம் நரகம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றோமா? அதே நேரத்தில் அவருடைய வீட்டு விசேஷங்களில் சிறிதேனும் நமக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டால் நம்மளுடைய போர்க்குணம் எவ்வளோ பிரம்மாண்டமாக வெகுண்டு வெளியே வருகிறது. அவரிடத்துல போய் உட்கார்ந்து செய்கிறோம், போர் செய்கின்றோம். அவங்கள்ட்ட கடுமையான முறையில் வாக்குவாதம் பண்ணுதோம். என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹை பற்றி அந்த மக்களிடத்திலே உட்கார வச்சு சொல்லியிருக்கின்றோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வாய்ப்புகள் இருந்துச்சா இல்லையா? நம்மை தடுத்தது யார்? நம்மை தவிர நன்மை செய்வதற்கு நம்மை தடுப்பவர் யாரும் இல்லை. நாம் தான் நமக்கு எதிரி. நாம் தான் இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறோம், கற்க மறுக்கிறோம், பரப்ப மறுக்கிறோம், மக்களை காக்க மறுக்கிறோம். அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதை நாமும் பயன்படுத்தாமல் பிறருக்கு கொண்டு சேர்க்காமல் தடையாக அணையாக பூட்டப்பட்ட பால் கதவுகளாக இருக்கின்றோமே. அல்லாஹ் விசாரிப்பான, எப்பா நீ 60 வருஷம் வாழ்ந்திய, 50 வருஷம் வாழ்ந்திய, 72 வருஷம் வாழ்ந்திய, என்னை பற்றி செய்திய உன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட சொன்னியா, மக்கள்கிட்ட சொன்னியா, நீ கடைப்பிடித்தியா, என்னை அஞ்சினியா, மறைவான நேரத்தில் என்ன நினைத்து நீ கண்ணீர் வடித்தாயா என்று கேட்டால் நம்மிடம் இருக்கும் பதில்கள் என்ன? ரொம்ப வேதனையான விஷயம் அன்புக்குரியவர்களே. மரணம் என் நேரமும் நிகழலாம், மரணம் என் நேரமும் நிகழலாம். ஏர்வாடியில் ஒரு கரெக்டாக ஒரு 8 நாளைக்கு 9 நாளைக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து டீ குடிக்க போகிறாங்க. ஒரு 9:30 மணிக்கு எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த மிக்சர் இதெல்லாம் வச்சு கூட லாலா கிடையாது. அங்கே டீ குடிச்சு கலகலன்னு பேசிட்டு இருக்கப்போ அதில் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு மயங்கி கீழே விழுதார். வயசு 50, திடகாத்திரமான உடம்பு, மயங்கி விழுதார். தூக்குறாங்க, தூக்கி பார்க்காங்க. நான் முதலில் சொன்ன செய்தியை போல மறைச்சிட்டார். மயங்கி விழக்கூடிய நேரத்தில் ரூவை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான். ஆச்சரியமடையதாங்க. அவர் கீழே விழுந்தார். நாங்கள் உடனே தூக்கிட்டோம், ஒன்றுமே இல்லை. உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனை, ஆப்போசிட்டில் தான் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இல்லை, அவர் விழுந்த ஸ்பாட்லேயே மறைச்சிட்டார். இல்லை, இறந்து ஒரு சில நிமிடங்கள் ஆகிட்டது. அவர் விழுந்ததும் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் தான். இப்படித்தாருக்கு மரணம். அவர் நினச்சிருப்பாரா? எல்லாரும் கூட போய் டீ குடிக்கும் போது கடையில் கரகலன்னு பேசும்பொழுது நினைத்திருப்பாரா? இல்லை, நாம் தான் நினைக்கின்றோமா? மரணம் நம்முடன் தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் கட்டளைக்காக காத்திருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்துவிட்டால் மலக்குல் மௌத் வந்திறங்குவார்கள், அவருடைய படைகள் இறங்கும், நமது ரூஹ் கைப்பற்றப்பட்டு விடும். அதற்கு பின்னால் நம்மால் நாம் அணிந்த ஆடைகளை கூட கலட்ட முடியாத ஒரு அற்பமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடும். அன்புக்குரியவர்களை, இதுதான் யதார்த்தம். அவர் வீட்டிலேருந்து அழகான ட்ரெஸ் போட்டு வந்தார் டீ கடைக்கு. ஆனால் அவர் அணிந்த ஆடையை அகற்ற முடியவில்லை. மற்றவர்கள் அவரையெல்லாம் அகற்றி அவருக்கு மாற்றி அவரை என்ன செஞ்சாங்க? ஜனாசா, இப்பொழுது முதல் இவர் ஜனாப் இல்லை ஜனாசா என்று அறிவித்து இவருடைய மரண அறிவிப்பையும் பைக்குகளில் சொல்லி பள்ளிகளில் அறிவித்து அடக்குகின்ற நேரத்தை சொல்லி மறுநாள் அந்த மனிதர் இந்த பூமியில் சடலமாக கூட இல்லை காண்பதற்கு. இவ்வளோதான் யதார்த்தம். யாரும் வச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பல கோடி குடும்பம் சப்பாத்தி பண்ணவர் ஒரு மாதம் வச்சு பார்ப்பலாம் வைக்க மாட்டாங்க. யதார்த்தம் அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் ஓட்டம் பாட்டம் திட்டங்கள், வெற்றி தோல்வி, வரவு செலவு எல்லாமே. ஆனால் அல்லாஹ் நாடி நம்ம தவணை வந்துவிட்டால் நாம்
அந்த கட்டத்தை அடைந்து விட்டால் ஒன்றுமே செய்ய இயலாது. எனவே அதற்கு முன்னால் நமக்காக மறுமைக்கான ஒரு நல்ல ஒரு பணிகளை செய்து அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற நாம் அரும்பாடுபட்டு உழைத்து அல்லாஹ்வினுடைய அந்த பொருந்துகின்ற நிலையிலே நமது மரணம் நிகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அதற்காக வாழக்கூடிய சிறந்த மக்களில் ஒருவராக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது உரை நிறைவு செய்தேன். ஒரே நேரம் முடிஞ்சிருச்சு.